அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம அப்லோட் பண்ணுற கொஸ்டின் வந்து 2024 பிப்ரவரியில் நடந்த நியமன தேர்வு கொஸ்டின் கிடையாதுங்க. ஒரே ஒரு வாட்டி தான் நியமன தேர்வு நடந்திருக்கு. அது 2024 பிப்ரவரியில் நடந்துச்சு. 2023 எண்டில் வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து 2024 பிப்ரவரியில் ஒரே ஒரு டைம் தான் நடந்திருக்கு. இப்போ நம்ம எழுத போகிற ஜூலை மாதம் தான் நம்ம செகண்ட் டைம் எழுதுகிறோம். இது வரைக்கும் ஒரு வாட்டி தான் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம அப்லோட் பண்ணிட்டு வர கொஸ்டின்ஸ்லாம் என்னென்னா நம்மளோட சிலபஸில் உள்ள கொஸ்டின் தான். இது வேறு எக்ஸாமில் கேட்டது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2002 நினைக்கிறேங்க, 2 அதுலேருந்தே பார்த்திங்கன்னா அதாவது வந்து ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி வைஸ் தான் வந்து போஸ்டிங் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீனியாரிட்டியை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு யூஜிடிஆர்பின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதில் பாஸ் பண்ணுறவங்கள்ட்ட டேரக்ட் போஸ்டிங்னு கொண்டு வந்தாங்க. இப்போ 2002லேருந்தே 2012 வரைக்குமே அந்த நடைமுறை தான் இருந்தது. இப்போ 2012 தான் பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாம்னு ஒன்று வந்து, அதாவது வந்து கட்டாய தகுதி தேர்வு அனைவரும் பாஸ் பண்ணுறவங்கள்ட்ட போஸ்டிங்னு கொண்டு வந்து 2012 எழுதினவங்களுக்கு டேரக்ட் போஸ்டிங், அதாவது வந்து டெட்டில் பாஸ் பண்ணாலே டேரெக்டாக கவர்மெண்ட் போஸ்டிங்குள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா 2013 நடந்த தேர்வில் தான் அந்த மாதிரி டேரெக்டாக போஸ்டிங் போடாமல் அப்படியே ஒரு செட்டு வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் வந்த ரூல்ஸ் படி என்னென்னா நியமன தேர்வு பாஸ் பண்ணால் தான் போஸ்டிங்கிறதுக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் 2013 பாஸ் பண்ணவங்களோட எண்ணிக்கை வந்து நிறையா பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கல. நியமன தேர்வு வந்து எழுதினாதான், அதுலேயும் கிளியர் பண்ணாதான் போஸ்டிங்கிறது கொண்டு வந்துட்டாங்க. இது சம்மந்தமாக நிறையா வந்து கேஸ் நடந்துச்சு, போராட்டம் நடந்துச்சு. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து பலன் கிடையாது. ஸோ 2024 பிப்ரவரியில் ஃபஸ்ட் டைம் நியமன தேர்வு கண்டக்ட் பண்ணாங்க. இப்போ நம்ம செகண்ட் டைம் எழுத போகிறோங்க. இதுதான் நம்மளோட 2002லேருந்து 2026 வரைக்கும் நம்ம கடந்து வந்திருக்கிற பாதைகள். 2013 பாஸ் பண்ணவங்களுக்கு இது நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 12 வந்து டேரெக்டாக டெட்டில் பாஸ் பண்ணவங்க போஸ்டிங் போயிட்டாங்க. 13க்கு அப்புறமா தான் இந்த பிரச்சனைகள், நிறைய போராட்டம் நடந்துச்சு. இது வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நியமன தேர்வில் பாஸ் பண்ணால் தான் போஸ்டிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால் இந்த நியமன தேர்வை யூஸ் பண்ணிக்கோங்க. 2024 பிப்ரவரியில் நடந்த எக்ஸாமுக்கு அப்புறமா இப்போ 2026 ஜூலையில் தான் வரப்போகுது. இப்போ நம்ம அப்லோட் பண்ணுற கொஸ்டின் நான் திரும்பவும் சொல்கிறேன், இது வேறு எக்ஸாமில் கேட்ட நம்ம சிலபஸ் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் தான். இது நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம சிலபஸ்க்குள்ளே உள்ள கொஸ்டின் தான் நம்ம பார்த்து அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஏன்னா பாலிடிஆர்பி அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு 80 to 85% சேமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸாமு இதுக்கு முன்னாடி நடந்த யூஜிடிஆர்பி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். நல்லா கேட்டுங்க, நியமன தேர்வு ஒரே ஒரு வாட்டி தான் நடந்திருக்கு. நீங்கள் எழுத போகிறதா செகண்ட் டைம். சரிங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். The coefficient of friction is equal to dash of angle of friction, tangent of angle of friction. உராய்வு குணகம் உராய்வு கோணத்தின் dash மதிப்பிற்கு சமம், tangent மதிப்பிற்கு சமம். Three forces P, Q are acting along the bisectors of the angles of the triangle ABC at a angular points ABC respectively. Keep it as equilibrium, then P is to Q is to R. Cos A by 2, Cos B by 2, Cos C by 2. இதெல்லாம் டைரக்ட் தான். 3 விசைகள் P, Q, R என்பன இருவகை முக்கோணம் ABCயின் புள்ளிகளில் செயல்படுகிறது எனில் P is to Q is to R equal to dash ஆகும். Cos A by 2, Cos B by 2 is to Cos C by 2. And third one, the magnitude of the resultant of two given forces P, Q is R. If Q is doubled, then R is doubled. If Q is reversed, then R is also doubled.
then P is to Q is to R is root 2 is to root 3 is to root 2. PQ விசைகளின் விளைவு விசையின் வீச்சளவு R எனில் Q இரட்டித்தால் R இரட்டிப்பாகும். Q பின்னோக்கி சென்றாலும் R இரட்டிப்பாகும். P is to Q is to R. root 2 is to root 3 is to root 2. அடுத்து fourth one. The moment of inertia of a right circular cone is வலது வட்டக் கூம்பின் மந்த நிலையின் தருணம் 3/10 ma². If at any instant the velocity of the projectile be u and its direction of motion alpha to horizon, then it will be moving at right angles to this direction after the time u/g cosecant alpha. ஒரு ஏவுகணை எரிபொருள் u என்ற திசை வேகத்துடன் தொடுவானத்திற்கு ஆல்ஃபா என்ற திசையில் நகர்கிறது எனில் டேஸ் நேரத்திற்கு பிறகு அதன் திசைக்கு செங்குத்தாக நகரும் u/g cosecant alpha. A stone thrown with a velocity of 39.2 m/s at 30 degree to the horizontal, it will reach the height of 14.7 meter at a time. ஆன்சர் 3 வருதான்னு பாருங்கள். Seventh one. If the coordinates of a point moving with a constant acceleration b x1, x2, x3 at instant t1, t2, t3 respectively, then the acceleration is 2 times x2 minus x3 t1 plus x3 minus x1 t2 plus x1 minus x2 t3 by t2 minus t3, t3 minus t1, t1 minus t2. இது அதோட தமிழ் வெர்ஷன். அடுத்து 8th one. Every countable set R has measure 0. ஒவ்வொரு எண்ணிடத்தக்க மெய்யெண் கணங்களின் R அளவு 0. If R with usual metric, the open ball B of -1, 1 is. வழக்கமான மெட்ரிக் வெளியில் R இன் திறந்த பந்து B of -1, 1 இன் மதிப்பு -2, 0. Which of the following subset of R is connected? Closed interval -2, open interval 2. Consider f from 0, 2 pi tends to r square such that f of x equal to cos x sin x, then f inverse is not continuous, தொடர்ச்சியானதல்ல. Twelfth one. The sequence 1 minus 1 திரும்ப 1 minus 1 இப்படியே போயிட்டுருக்கு is not monatomic and it is bounded. ஒரே மாதிரியாக இல்லாமலும் மற்றும் வரம்புக்குட்பட்டது. பவுண்டர்னா தமிழில் வரம்புக்குட்பட்டது. ஸோ இது நாட் மோனோட்டானிக் பட் இட் இஸ் பவுண்டட். அடுத்து 13. The number of limit points of Z in R with usual metric is.
ஆறில் வழக்கமான மெட்ரிக்கை பொறுத்து இசட்டில் உள்ள எல்லை புள்ளிகளின் எண்ணிக்கை 0 ஆகும். பதிமூணுக்கு ஆன்சர் 0. 14 the radius of convergence of the infinite series, அதுக்கு ஆன்சர் 1. 15 the sequence -1 power n is bounded. இதில் பார்த்தீங்கன்னா 5 ஆப்ஷன் வருது பாருங்கள். ஒரே ஒரு நியமன தேர்வு நடந்தது இல்லைங்களா, அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து நான் நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் இதெல்லாம் ஒரு மாடலுக்கு பார்த்துக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த சும்மா இது எப்படிலாம் கொஸ்டின் ஒரு ஐடியாவுக்கு பார்த்துட்டு யூனிட் வைஸாக படிக்க ஆரம்பிங்க. நம்ம இதில் வந்து யூனிட் 1 ஃபுல்லாக முடிஞ்சு, யூனிட் 2 முக்கால்வாசி முடிஞ்சுது. அனாலிட்டிக்கல் பார்ட்டு மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. அது முடிச்சுட்டு ஒரு டெஸ்ட்டு வச்சுட்டு நம்ம யூனிட் 3 ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த நம்மளோட பிளான் படி இந்த பிப்ரவரி மாதத்துக்குள்ளே நம்ம 3 யூனிட் முடிக்கணும். ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். 3 யூனிட் முடித்தா மட்டும்தான் நம்மளால் வந்து அடுத்தடுத்த யூனிட்டாக முடிக்க முடியும். இன்னும் அடுத்து வரப்போகிற காம்ப்ளெக்ஸ்லாம் நம்ம டீப்பாக படிக்கணும், ஸ்டாட்டெல்லாம் படிக்கணும். அதனால் வந்து இந்த 3 யூனிட்டை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிங்க. நம்ம சேனலில் வீடியோஸ் பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். அப்புறம் இந்த மாடல் கொஸ்டின் ஓல்டு கொஸ்டின் இருக்குங்க இல்லையா, அது தனியாகவே ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். UGTRB ஓல்டு கொஸ்டின்னு. இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு ஐடியா பார்த்துட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்து 16 இன் எ நான் டிக்ரீசிங் சீக்வன்ஸ் விச் இஸ் பவுண்டட் அபவ் கன்வர்ஜன். சீக்வன்ஸ் AN. அடுத்து 17 ஒன் பாருங்கள். 17 சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இஸ் செட் டு பி கன்வர்ஜ்னா அது என்ன கண்டிஷன்னா அப்போ ஆப்ஷன் A. 17 ஆப்ஷன் A. அடுத்து 18th ஒன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட் இஸ் கவுண்டபிள். எது கவுண்டபிள்னு கேட்குறாங்க. 2 power 1, 2 power 2, 2 power 3, 2 power 4 etc. is countable. அடுத்த கொஸ்டின் 19 if f of s is a Fourier transform of f of x then integral minus infinity to infinity modulus f of x whole square dx equal to 1/2 pi integral minus infinity to infinity f of s square ds. இது வந்து ஒரு டைரக்ட் கொஸ்டின். f of x be defined for all x greater than or equal to 0 and f of x tends to 0 as x tends to infinity, then fs of f dash of x is equal to minus s fc of s. The Fourier infinite cosine transform of 1/root x is 1/root s. Find a sine series for f of x equal to c for all x belongs to 0, pi. Option B. Tamil version. இது டைரக்ட் கொஸ்டின் தான். if V is the volume enclosed by the closed surface S, then double integral R vector dot n cap ds is 3V. இது டைரக்ட் கொஸ்டின் தான்.
24க்கு ஆன்சர் 4 பையான்னு பாருங்கள். if f vector equal to r power n r vector modulus r vector equal to r dash is the value of n when it is divergent f equal to 0 -3. அடுத்து 26க்கு சாலினாய்டல் கேட்டிருக்காங்க. சாலினாய்டல் இர்ரோட்டேஷனில் ஒரு சம் கண்டிப்பாக வரும். 26க்கு ஆன்சர் 4. சாலினாய்டல் தமிழில் வழிச்சுற்று. 27 R is a constant vector, A is a constant vector, value of divergent r power n a cross r is 0. இல்லை ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக பாருங்கள். இப்போ எவ்வளோ ஐடியா கிடச்சிருப்பாங்க. சாலினாய்டல் வருது, ஈரோட்டேஷன் வருது, டபுள் இன்டெக்ரலில் வால்யூம் பார்க்கணும், இதெல்லாம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பழைய கொஸ்டின் ரெஃபர் பண்ணுறோம். யூனிட் நார்மல் டு த சர்ஃபேஸ் பாருங்கள். யூனிட் நார்மல் டு த சர்ஃபேஸ், அதாவது ஓரளவு வெக்டார்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். என் கேப்னு சொல்லுவோம். அதுக்கு ஃபார்முலாலாம் இருக்குது. நம்ம வெக்டார் எடுக்கும்போது டீப்பாக பார்க்கலாம். வெக்டார் பார்க்கும்போது அதெல்லாம் டீப்பாக பார்க்கலாம். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஐடியா தெரிஞ்சுக்குங்க, படிக்க ஆரம்பிங்க. மோஸ்ட்லி இயர் பை இயர் இந்த எல்லா எக்ஸாம் நடக்கிறது இல்லைங்க. 1 இயர் விட்டு 1 அப்படி தான் வருது. ஸோ இதுக்கப்புறம் நீ எப்போ வரும்னு தெரியாது. இதுக்கப்புறம் எப்போ வருங்கிறத தாண்டி இப்போ டெட் எழுதுகிறவங்களும் பாஸ் பண்ணுறவங்களும் அடுத்த போட்டிக்கு நம்மளோட போட்டியில் வருவாங்க. அதனால் காம்படிஷன் அதிகமாகும். அதனால் இந்த டைமு கிளியர் பண்ணுறீங்க, பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முழு எய்மோட ஃபுல் எஃபோர்ட் போடுங்க. கான்ஃபிடண்ட்டாக படிங்க, டைம் ஒதுக்குங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்து 29 அசிம்டோட்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும். An asymptote of y equal to e power minus x sin x plus x is answer y equal to x. இதோட 30 கொஸ்டின் ஆச்சு. இதோட ஸ்டாப் பண்ணுவோம். அடுத்த பேலன்ஸை வந்து நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஒரே ஒரு நியமன தேர்வு தான் நடந்திருக்கு. அந்த கொஸ்டினையும் அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து படிக்க ஆரம்பிங்க. நம்ம இதில் ஃபஸ்ட் யூனிட் முடிஞ்சு செகண்ட் யூனிட்டில் ஹாஃப் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.